யூதாவும் தாமாரும். அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதா அவளைக் கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல், நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாள். யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அங்கே தாசி இல்லை என்றார்கள். அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், இங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அபகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். யூதா செய்த பாவமான காரியம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய ஜீவியத்தில் நடைபெற்ற சோகமான சம்பவம். யூதா தன்னுடைய மருமகளாகிய தாமாருக்கு அநீதி செய்கிறார். யூதா திட்டமிட்டோ அல்லது தன் குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமலோ அவர் தன்னுடைய குமாரன் சேலாவை தாமாருக்கு விவாகம் செய்து வைக்காதிருக்கிறார். ஆனால் யூதா தாமாரோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ணிவிடுகிறார். அநேக நாள் சென்ற பின்பு சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்து போகிறாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவர் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போகிறார். இந்த ஊர் தாமாரின் தகப்பனாகிய சூவா என்பவனுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது. தாமாரும் தன் தகப்பன் வீட்டிலே இப்போது கைம்பெண்ணாக தங்கியிருக்கிறாள். யூதா திம்னாவுக்கு வந்திருக்கிற செய்தி தாமார் படுகிறது. யாரோ ஒருவர் தாமாரை நோக்கி, உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று அறிவிக்கிறார். தாமார் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே ஏமாற்றத்தோடு தங்கியிருக்கிறாள். சேலா பெரியவனான பின்பு யூதா அவனை தாமாருக்கு விவாகம் செய்து வைப்பதாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அது வரையிலும் தாமார் தன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாமாரும் தன் மாமனாராகிய யூதாவின் வார்த்தையின் பிரகாரம் தன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிருக்கிறாள். இப்போது சேலா பெரியவனாய் இருக்கிறான். ஆனாலும் யூதா தாமாரை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை. யூதா தன்னை ஏமாற்றுகிறாரோ என்னும் சந்தேகம் தாமாரின் மனதில் உண்டாயிற்று. தாமார் மறுபடியும் யூதாவின் வீட்டிலே மருமகளாய் போக வேண்டும் என்று விரும்புகிறாள். அதற்காக அவள் திட்டமிட்டு செயல்படுகிறாள். தாமார் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்காருகிறாள். அக்காலத்தில் வேசிகள் இதுபோல தங்கள் முகத்தை மூடியிருப்பார்கள். தாமார் தன்னை ஒரு வேசியாக காண்பிக்கிறாள். பூர்வ காலத்தில்
ஆஸ்தரோத் என்னும் தெய்வத்தை வழிபடுவதற்கு ஸ்திரீகளை தேவதாசிகளாக நியமித்து விடுவார்கள். அவர்கள் எப்போதும் முக்காடிட்டு கொண்டிருப்பார்கள். தாமார் ஒரு வேசியைப் போல தன்னை மூடிக்கொண்டிருக்கிறாள். யூதா திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போகும்போது அவரோடு கூட அவருடைய 3வது குமாரன் சேலாவும் போவார் என்று தாமார் எதிர்பார்க்கிறாள். அவள் முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறாள். அங்கே யூதாவின் மகன் சேலா வருவான் என்றும் அவன் அங்கே தன்னை பார்த்து தன்னோடு சேருவான் என்றும் திட்டமிட்டு தாமார் அங்கே உட்கார்ந்திருக்கிறாள். ஆனால் தாமார் எதிர்பார்த்த பிரகாரம் சேலா அங்கே வரவில்லை. சேலாவுக்கு பதிலாக யூதா அந்த வழியிலே வருகிறார். அவர் அங்கே தாமாரை காண்கிறார். தாமார் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று யூதா நினைக்கிறார். யூதாவுக்கும் இப்போது மனைவி இல்லை. சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி ஏற்கனவே மரித்துவிட்டாள். மனைவி இல்லாத யூதா தாமார் உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கு அருகாமையில் போகிறார். அங்கே உட்கார்ந்திருப்பது தன் மருமகள் தாமார் என்பதை யூதா அறியவில்லை. அவள் ஒரு வேசி என்று யூதா நினைக்கிறார். இங்கே உட்கார்ந்திருப்பது யாராக இருந்தாலும் அவள் யூதாவின் மனைவி அல்ல. ஆகையினால் அவர் மற்ற ஸ்திரீகளை இச்சையான பார்வையோடு பார்க்கக்கூடாது. பிறருடைய மனைவியை தொடவும் கூடாது. யூதாவின் பாவம் அவருடைய கண்களில் ஆரம்பமாயிற்று. யூதாவின் கண்கள் நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற தாமாரை பார்க்கிறது. பாவம் கண்களில் ஆரம்பமாயிற்று. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். மாயையான காரியங்களை பார்க்காமல் விலகி போய்விட வேண்டும். நாம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் அது நம்முடைய இருதயத்தையே பாதித்துவிடும். யூதா நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற தாமாருக்கு அருகாமையில் போய் அவளை நோக்கி, நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்று கேட்கிறார். அதற்கு தாமார் தன் மாமனாரிடத்தில், நீ என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறாள். நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருப்பது தன் மருமகள் என்பதை யூதா அறியவில்லை. ஆனால் தன்னோடு பேசுவது தன்னுடைய மாமனார் என்பதை தாமார் அறிந்திருக்கிறாள். தாமார் தன் மாமனாரோடு சேரும்படிக்கு சம்மதிக்கிறாள். நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி தாமார் தன்னுடைய கற்பை தன் மாமனாரிடத்தில் விலை பேசுகிறாள். அதற்கு யூதா தாமாரை நோக்கி, நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு தாமார், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்று யூதாவிடம் கேட்கிறாள். அப்பொழுது யூதா, நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தாமார், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்று யூதாவினிடத்தில் சொல்லுகிறாள். யூதா இஸ்ரவேலிலே செய்யத்தகாத பாவத்தை செய்கிறார். வேசித்தனத்திற்கு கிரயம் பேசுகிறார். தாமாரோடு வேசித்தனம் பண்ணுவதற்கு ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுப்பதாக யூதா சொல்லுகிறார். அவர் வேசித்தனத்திற்கு கிரயம் பேசவில்லை. யூதா தன்னுடைய மருமகளின் கற்புக்கு கிரயம் பேசுகிறார். யூதா ஒரு ஸ்திரீயின் கற்புக்கு ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை மிகவும் குறைந்த கிரயமாக நிர்ணயம் பண்ணுகிறார். ஸ்திரீயின் கற்பு ஆயிரக்கணக்கான வெள்ளாட்டுக்குட்டிகளை விட மேலானது. கற்புக்கு கிரயம் நிர்ணயிக்க முடியாது. வேசிக்கள்ளரிடத்தில் தேவனுடைய கிருபை இருக்காது. வேசித்தனம் பண்ணுகிறவர்களின் ஆத்மா சுத்தமா இருக்காது. அவருடைய மனச்சாட்சியிலும் அமைதி இருக்காது. வேசிக்கள்ளர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியராய் இருப்பார்கள். யூதா தாமாரோடு வேசித்தனம் பண்ணுவதற்கு ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கிரயமாக பேசினாலும் அதை கொடுப்பதற்கு இப்போது அவரிடத்தில் வெள்ளாடு எதுவும் இல்லை. அவருடைய ஆடுகள் மந்தையில் இருக்கிறது. யூதாவிடத்தில் இப்போது ஒரு முத்திரை மோதிரமும் ஒரு ஆரமும் ஒரு கைக்கோலும் இருக்கிறது. யூதா தன்னிடத்திலுள்ள இந்த பொருள்களை தாமாருக்கு அடைமானமாக கொடுக்க சம்மதிக்கிறார். முத்திரை மோதிரத்தில் அதற்கு உரியவருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனுடைய உடைமைகளுக்கு இது ஆதாரம். கையொப்பம் இடும்போது இந்த முத்திரையையும் பதிக்க வேண்டும். முத்திரை மோதிரத்தை காணாமல் போய்விடாதவாறு பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். முத்திரை மோதிரம் வேறொருடைய கையில் கிடைத்தால் அவர் அதை தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை உடனே வாங்கி வருவதற்கு யூதா ஏற்பாடு பண்ணுகிறார். கைகளில் ஆரம் அணிவது அவர்களுடைய ஐஸ்வர்யத்தையும் அந்தஸ்தையும் காண்பிக்கும்.
சில சமயங்களில் முத்திரை மோதிரம் ஆரத்தோடு சேர்ந்திருக்கும். கிழக்கு தேசங்களில் முக்கியமான புருஷர்கள் தங்கள் பெயர் பதித்த கைக்கோல்களை பயன்படுத்துவார்கள். தன் மருமகள் தாமார் தன்னை வஞ்சித்தது தெரியாமல் தன்னை பற்றிய அடையாளங்கள் எல்லாவற்றையும் யூதா அவளிடம் அடகு வைத்துவிட்டு வந்துவிடுகிறார். யூதா வெள்ளாட்டுக்குட்டிக்கு பதிலாக இந்த பொருட்களை தாமாருக்கு அடைமானமாக கொடுத்து அவளிடத்தில் சேருகிறார். தாமார் யூதாவாலே கற்பவதி ஆகிறாள். தான் சேர்ந்தது தன்னுடைய மருமகளாகிய தாமாரோடே என்பதை யூதா அறியாதிருக்கிறார். தாமார் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு தன்னை முக்காடிட்டு மூடிக்கொண்டபடியினால் அவள் தன் மருமகள் என்பதை யூதா ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். இந்த சம்பவம் நடைபெற்ற பின்பு தாமார் எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறாள். யூதா வேசித்தனம் பண்ணி பாவம் செய்தாலும் அவர் தாமாருக்கு சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் ஆரத்தையும் கைக்கோலையும் தாமாருக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். தான் அடையாளமாக கொடுத்ததை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று யூதா விரும்புகிறார். யூதா அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாக்கிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்புகிறார். அவன் திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக அவளை தேடி பார்க்கிறான். ஆனால் அவனால் அவளை அங்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த மனுஷன் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறான். யூதா தாமாரிடத்தில் தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் தன்னுடைய ஆரத்தையும் தன்னுடைய கைக்கோலையும் அடைமானமாக கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் இப்போது தாமாரிடத்தில் இருக்கிறது. ஆனால் யூதாவால் தாமாரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்று சொல்லிவிடுகிறார். யூதா தனக்கு அவகீர்த்தி வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். யூதா தன்னுடைய அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவருடைய ஆத்மா பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தருக்கு முன்பாக அவமானப்பட வேண்டும். யூதாவுக்கோ தன்னுடைய பாவத்தை குறித்து குற்ற உணர்வு ஏற்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக யூதா தனக்கு அபகீர்த்தி வரக்கூடாது என்பதில் அக்கறை காண்பிக்கிறார்.